பைல்வான் ரங்கநாதன் ஐயாவே ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு. அந்த ஆய்வில் வந்து மக்களுக்காக அதிகமாக குரல் கொடுத்தது யாருன்னா சீமான் தான். அதுமாரி மக்களுக்காக அதிகமாக மீடியாவை சந்திச்சு யாருன்னா சீமான் தான் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அவர் யார்? அவர் என்னமோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் ஆய்வு செஞ்சு ஆய்வு அறிக்கையை வெளியிடுற ஒரு ஸ்காலர் மாதிரி இவர் பேசுகிறாரு. அது யார்? அது சினிமாவை பேசி சினிமாவில் உள்ளவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பொதுவெளியில் பேசி அவங்க அனுமதி இல்லாமல் யூகிச்சு பேசி தற்கூரி நாய். அந்த நாய் என்னமோ வரலாற்று ஆய்வாளர் மாதிரியும் ஒரு ஸ்காலர் மாதிரியும் அவரே சொல்லிட்டாரு. அதாவது பைல்வான் ரங்கநாதன் ஐயா ஒரு ஆய்வு எடுத்திருக்காரு. அவர் வந்து சொல்லிட்டாரு. அவர் யார்? இந்த மாதிரியான ஆய்வெல்லாம் எடுக்கக்கூடிய ஆள்? அவர் இல்லை நிறுவனம் வச்சிருக்காரு அதுக்குன்னு அவர் சொல்லிட்டாரா? அது வந்து பொது மேலே வந்து இது ஆத்துது. அதுக்கு 4 தம்பிங்க வந்து கைத்தட்டுறானுங்க. கைத்தட்டுறது கூட பிரச்சனை இல்லை, அதை ரீல்ஸ் போகிறானுங்க. புரட்சிக்கார மியூசிக் போட்டு ரீல்ஸ் போட்டுருக்கானுங்க தம்பிங்க. திருந்த வாய்ப்பே கிடையாதா? இந்த பைல்வான் ரங்கநாதன் இருக்காருல்ல, இவர் வந்து சீமானை ஆதரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது பார்த்துக்குங்க. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி திருமுருகன் காந்தி வந்து நீங்கள் வந்து புலிக்கொடியை பயன்படுத்தக்கூடாது, நாம் தமிழ் கும்பல் சீமான் கும்பல் வந்து புலிக்கொடியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாப்புல. உடனே இந்த பைல்வான் ரங்கநாதன் வந்து முட்டு கொடுத்தாப்புல, அதாவது வன்மத்தை கக்குனாப்புல. யார் மேலே? திருமுருகன் காந்தி மேலே. அப்படிடா இப்படிடா அப்படின்னு பேசினாப்புல, ஒருமையில் பேசினாப்புல, வீடியோ போட்டாப்புல. இவர் என்ன புரட்சியாளர்? அவர் இல்லை புரட்சி சம்பந்தமாக பேசக்கூடிய ஆளா இந்த பைல்வான் ரங்கநாதன்? ஏன் முட்டு கொடுக்குறாப்புல சீமானுக்கு சொல்லுங்கள்? ஒரே காரணம் தான், தன்னோட சாதிக்காரன் ஒரு கட்சி வச்சிருக்கான், அந்த கட்சிக்கு எதிராக செயல்படுறானுங்கலாம் அப்படின்னு கடிச்சு வச்சார். வந்து அதே உணர்வு தான் இவர் வந்து தன்னோட சாதிக்காரன் ஒருத்தன் கட்சி வச்சிருக்கான், வளர்ந்து வரான், அவனுக்கு நம்ம முட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்பில் முட்டு கொடுக்குறாப்புல. அதெல்லாம் ஒரு ஆய்வு அறிக்கைன்னு எடுத்துக்கிட்டு நீ வந்து பொதுவெளியில் மேடையில் பேசுகிற, அதுக்கு தற்கூரி தம்பிகள் கைத்தட்டுது.